அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம கிராம்ப்டன் சீலிங் ஃபேனு ஓட மாட்டுக்கு. அதில் என்ன ஃபால்ட்டு, அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் அல்லது டெஸ்டர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த கண்டென்சர் லீடு 2 லீடையும் கழட்டி விட்டுக்கோங்க. கழட்டிட்டு இப்போது அந்த பழைய கண்டென்சரை தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க. புது கண்டென்சரு போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். 2.5 கண்டென்சர் அப்படின்னு எலக்ட்ரிக்கல் கடையில் கட்டாக கிடைக்கும். இது வெறும் 30 ரூபா அவ்வளோதான் வரும். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கண்டென்சர் லீடு கழட்டி விட்டதில் இதை அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 லீட்லையும் 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஒயரையும் நல்லா முடிஞ்சுக்கோங்க. முடிஞ்சிட்டு இப்போது அந்த பிளாக் கலர் ஒயரை அந்த கனெக்டர்லேருந்து கழட்டிக்கோங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இப்போ சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பின் ஒயரு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கருப்பு ஒயர்லையும் அந்த ஆரஞ்சு ஒயர்லையும் செக் பண்ணி பார்க்கோம். ரன்னிங் ஆக மாட்டுக்கு உம்முன்னு இறையுது. அந்த ரெட் ஒயர்லேயும் வச்சு பார்க்கும். அதுலேயும் உம்முன்னு இறைய தெரிஞ்சது. லைட்டாக தான் மூவிங் ஆகுது. இப்போ இந்த 3 ஒயரில் ஒரு ஒயரு உள்ளோடி கட் ஆகிருக்கு. அதனால தான் கனெக்ஷன் ஆக மாட்டுக்கு. இப்போ அதை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த ஒயரை கழட்டதும் அதில் ஸ்பார்க் வருது. ஏன்னா அந்த ஒயர் கட் ஆகிருக்கிறதுனால அந்த கண்டென்சரில் லோடு அப்படியே நிற்கி, அதனால் ஸ்பார்க் வந்துச்சு. இப்போ நம்ம கழட்டி பார்க்கறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த கண்டென்சரை கிளாம்பை கழட்ட போகிறோம். கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயரு லைட்டாக கட் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியுது. இந்த ஸ்லீவ் கட் ஆகிருக்கு. அதனால கூட சப்ளை வராமல் இருக்கும். இப்போ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை கத்தரி வச்சு சீவிக்கோங்க. லைட்டாக அந்த ஸ்லீவை சீவிட்டு இப்போ ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு கண்டென்சர் எடுத்து அந்த ஆரஞ்சு ஒயரையும் ரெட் ஒயரையும் அந்த கண்டென்சரில் இருந்து வர 2 ஒயரில் அப்படி முறுக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம அந்த கண்டென்சர் கிளாம்பில் அந்த கண்டென்சரை சொருகிக்கிறோம். கண்டென்சரை கிளாம்பில் மாட்டிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த ஒயர் பாக்ஸில் அந்த ஒயரை சொருகிக்கோங்க. சொருகிட்டு இப்போ அந்த கருப்பு ஒயர்லையும் ரெட் கலர் ஒயர்லையும் வச்சு பார்க்கும். அது லெஃப்ட் சைடு சுற்றுது. இதுதான் கரெக்டான வசம். நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது ரைட் சைடு சுற்றும், கீழே இருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடு சுற்றும். இப்போ ப்ளக்கில் ஒயரை சொல்லிவிட்டு கருப்பு கலர் ஒயரையும் அந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்க கனெக்ஷனையும் செக் பண்ணி பார்க்கும். அது ரைட் சைடு சுற்றுது. செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அந்த ரெட் கலர் ஒயரை கீழே கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அந்த கனெக்டரில் கீழே நட்டை லூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம கண்டென்சர் கிளாம்பு நட்டை கழட்டணும். அதையும் நல்லா டைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பிளாக் கலர் ஒயரை மேலே ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு அந்த கனெக்டரில் லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயரை சொருவி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆரஞ்சு ஒயரை சென்டரில் லூஸ் பண்ணி நட்டை லூஸ் பண்ணி உள்ளே சொருவி டைட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கனெக்ஷனை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஃபஸ்ட்டு கருப்பு, அடுத்து ஆரஞ்சு, அடுத்து ரெட் இருக்கும். இப்போது செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போது ஒயரு வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ளக்கில் ஒயரை சொருவிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை இந்த ஃபேன் சாஃப்ட்டுக்குள்ள விட்டுட்டு தூக்கி வைக்கோங்க. தூக்கிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஃபேனு இப்போ ரைட் சைடில் சுற்றுது. இந்த மாதிரி சுற்றும்போது நீங்கள் மேலே ஃபேனை மாட்டிட்டு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு சுற்றும். இப்படி சுற்றினா தான் நமக்கு காற்று வரும். கரெக்டாக கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம கண்டென்சர் சேஞ்ச் பண்ணணும். காயில் கட்டாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.